Hey designers, thanks for watching my video. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ அஃபினிட்டி வெக்டாரோட ஃபைனல் வீடியோ. அண்ட் இது வரைக்கும் நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் இதில் இன்றைக்கி நம்ம எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பிஎன்ஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இங்கே ட்ராப் டவுன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு என்னென்ன ஃபார்மேட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி, ஜேபெக், ஜிஃப், டிஃப்னு சொல்லி மல்டிபிள் ஃபைல் ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x வரைக்கும் நீங்கள் வந்து அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1x கொடுத்தீங்கன்னா ஆக்சுவல் வரும், 3x கொடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஹையர் சைஸ் வரும். அண்ட் இந்த இடத்துல சின்னதாக உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ இன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதோட ஜேபெக் ப்ரிவ்யூ வந்து ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் இங்கேயும் எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். இல்லை செட்டிங்ஸை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் ஃபைல் மெனுவில் போயிட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இதில் எக்ஸ்போர்ட் அப்படின்றத பாருங்கள். இதில் Ctrl Alt Shift W ஷார்ட்கட் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. பட் ஓகே, கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னா இதில் நிறைய விதமான செட்டிங்ஸோடு நம்மளுக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் இங்கே பார்க்கும்போது ஒரு ஜேபெக்கான அதாவது ஈஸி ப்ரிவியூ அவுட்புட் மட்டும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபைல் ஃபார்மேட்ஸ், இதில் ஜேபெக், பிஎன்ஜி, ஜிஃப், டிஃப், எஸ்விஜி ஃபைல்ஸ், இபிஎஸ், பிடிஎஃப், பிஎஸ்டி, ஈவன் நீங்கள் ஆட்டோகேட் ஃபைல் கொண்டு போகிறீங்கன்னா டிடபிள்யூஜி, டிஎக்ஸ்எஃப், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல் ஃபார்மேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஜேபெக் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஜேபெக்கோட சைஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்கலாம். அதோட ஆஸ்பெக்ட்ஸ் வேணும்னா லாக் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் லார்ஜ் சைஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் கிளைண்ட் அப்ரூவலுக்காக கொடுக்கணும் அப்படின்னு வரும்போதும் நம்ம குவாலிட்டி கம்மி பண்ணி கொடுப்போம். அண்ட் இதில் இன்னும் நிறைய விதமான செட்டிங்ஸஸ் இருக்குது. ஃபியூச்சர் அஃபினிட்டி வீடியோஸில் நம்ம இது எல்லாத்தை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஷோ இன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த ட்ராப் டவுனில் சொன்ன அதே ஆப்ஷன் தான். ஷோ இன் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போது நான் ஜஸ்ட்டு ஜேபெக் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் எஸ்ன்னு வருது. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் என் ஃபைல் சேவ் பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம இதுக்கு முன்னாடி அடோப் அண்ட் மற்ற சாஃப்ட்வேர்ஸில் பார்த்திங்கன்னா எந்த லேயராக இருந்தாலும் நீங்கள் மொத்தமாக வந்து சேவ் பண்ண முடியாது. லைக் அதாவது என்ன சொல்கிறதுனா தனித்தனி லேயராக சேவ் பண்ண முடியாது. பட் இங்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதையுமே செலெக்ஷன் பண்ணாமல் பண்ணும்போது என்டையர் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இன்கேஸ் நான் இப்போது ஒரு குறிப்பிட்ட லேயரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் இங்கே பாருங்கள், இதில் இந்த ஒரே ஒரு லேயரை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் எக்ஸ்போர்ட் பிஎன்ஜி அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எந்த லேயரை செலக்ட் பண்ணியிருக்கனோ அந்த லேயர் மட்டும் எனக்கு சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் யூஸ்வலாக சூஸ் பண்ணுறேன். இதில் பெஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு செலெக்ஷன் ஏரியா ஆர் செலெக்ஷன் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஹோல் டாக்குமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே சேவ் ஆகும். செலெக்ஷன் ஏரியான்னு கொடுத்திங்கன்னா அந்த செலெக்ஷன் ஏரியாஸ் உங்களுக்கு தனியாக வரும். செலெக்ஷன் ஒன்லி அப்படின்னா எதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது பிஎன்ஜியாக இருந்ததுன்னா பிஎன்ஜியாகவே தனியாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஆப்ஷன்ஸ் இதில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டியும் ஃபைல் மெனு போக தேவையில்லை. இங்கேயே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. இங்கே பாருங்கள், நான் என்னோடய இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிஎன்ஜியாக சேவ் ஆகிருக்கு. நாட் ஒன்லி ஃபார் பிஎன்ஜி, நீங்கள் வேறு எந்த ஃபார்மேட் வச்சாலும் இங்கேயும் உங்களுக்கு ப்ரிவ்யூ வரும். இப்போ ஜேபேக்காக மாற்றிட்டிங்கன்னா பின்னாடி வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக வரும். நீங்கள் பிஎன்ஜியாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். அதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஒர்க்கிங் லேயர் பேனல் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை நான் வந்து எக்ஸ்போர்ட் பிஎன்ஜி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கிங் லேயர் பேனல் மட்டும் தனியாக வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்க டாக்குமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நீங்கள் பிஎன்ஜியாவோ ஜேபேக்காவோ என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது சீரியஸ்லி சூப்பரான ஒரு ஆப்ஷன். அஃபினிட்டியில் லைக் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க டாக்குமெண்ட்டை நம்மளால் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேரோட ஃபைல் ஃபார்மேட்ஸ்க்கு கொண்டு போக முடியும். உதாரணத்துக்கு பிஎஸ்டி ஃபைல். ஸோ நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இது ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டாகவே நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிஎஸ்டி ஃபைலாக சேவ் ஆகும். இதை தவிர்த்து மற்ற ஃபார்மேட்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் யூ கேன்
ட்ரை. இதில் என்ன ஒன்றே ஒன்றுனா லைக் இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல் ஃபார்மேட் இல்லை, ஆனால் இபிஎஸ் அண்ட் எஸ்விஜி பிடிஎஃப் இருக்கிறனால நீங்கள் இங்கேருந்து லைக் உங்களோட சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இது தவிர்த்து EPUB ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னும் நிறைய ஃபைல் ஃபார்மேட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபைல் ஃபார்மேட்ஸை பற்றி டீட்டெயிலாக இன்னும் டெப்த்தாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மட்டும்தான் என்னால் அதை பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ஃபைல் ஃபார்மேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றத பொறுத்து இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்ஸ்லாம் ஒரு டிசைனிங் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவே நம்ம பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு அஃபினிட்டி வெக்டார் சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட என்டையர் லெசன்ஸை எல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சீரீஸில் நம்ம வந்து பிக்சல் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை லே அவுட் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ரீடச்சிங்காக, இல்லை கலர் கிரேடிங்காக, டைப்போகிராஃபியா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக என்னோடய சாய்ஸ் ஒன்று இருக்குது, நீங்கள் எதை விரும்புகிறீங்க அப்படின்றத பார்க்குறேன். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக டிசைனிங் கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்னை ரீச் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரோ லெவலில் கற்றுக்கிறதுக்கு என்னால் என்னோடய 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை பில்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புனீங்க அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ரெகுலர் டிசைனிங் டியூட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.